பரணி இயற்றாலை பகுதியில் வசித்து வந்த பெண்ணொருவர் 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை எரியுண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அமைந்திருக்கின்ற பௌத்த விகாரை ஒன்றில் இளம் பௌத்த பிக்கு ஒருவர் அந்த பௌத்த விகாரைக்கு தண்ணீர் எடுக்க வந்த சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார். வவுனியாவில் 14 வயது சிறுவன் சலூனிற்கு தலைமயிர் விட்டு சென்ற நிலையில் காணாமல் போயிருக்கின்றார். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி இயற்றாலை பகுதியில் வசித்து வந்த வயோதிப பெண்ணொருவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்த நிலையில் நேற்று மாலை எரியுண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். 62 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். மகன் வெளிநாட்டில் வசித்து வரும் நிலையில் குறித்த பெண் அந்த வீட்டிலே தனியாக வசித்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியேறிய அவர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் உறவினர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டது. அத்தோடு ஊர் மக்களும் தொடர் தேடுதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று மாலை மந்துவில் வன்னியாசி மதகு பகுதியில் உள்ள சிறிய காட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு இருக்க இந்த மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என ஊர் மக்கள் சந்தேகித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான உண்மைத்தன்மையை அறிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதேவேளை குறித்த பெண் தனது வீட்டிலிருந்து இறுதியாக வெளியேறிய சிசிடிவி காணொளியும் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இந்த கடத்தல் சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், காணாமல் ஆக்கப்படுதல், சடலமாக மீட்கப்படுதல் இவை அனைத்தும் இந்த தற்போது நிலவுகின்ற உலக உள்நாட்டு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்றது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. பொருளாதார நிலைமைகள் காரணமாக இந்த கொள்ளைகள் அதிகரித்திருக்கின்றன. நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய சிறுவர்களை, பிள்ளைகளை, வயது போனவர்களை, பலமானவர்கள், வீட்டில் இருக்கின்ற பலமானவர்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் ஒரு சிங்கள குடியிருப்பு இருக்கின்றது. குடியேற்ற திட்டத்தின் மூலமாக 2012ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த பொழுது குடியேற்றப்பட்ட ஒரு குடியேற்ற திட்டம். அங்கே பின்னர் பௌத்த விகாரையும் ஒன்று கட்டப்பட்டது. அந்த பௌத்த விகாரையில் அங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு இளம் பிக்கு ஒருவர் ஒரு சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அங்கே ஒரு சிறுமி, அந்த குடியேற்ற திட்டத்தில் வசிக்கின்ற ஒரு சிறுமி அந்த விகாரையில் இந்த வடிகட்டிய தண்ணீர், ஃபில்டர் வாட்டர் வாரது வழக்கம். அதனை எடுப்பதற்காக அவர் அங்கே பாத்திரம் கொண்டு சென்றிருக்கின்றார். அந்த தண்ணீரை எடுத்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்திற்கு வந்த அந்த இளம் பிக்கு அந்த சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார். இதனை அடுத்து இந்த விடயத்தை அந்த சிறுமி சென்று தாயாரிடம் முறையிட்டிருக்கின்றார். தாயாரிடம் கூறியிருக்கின்றார், தனக்கு இடம்பெற்ற அந்த கொடுமையை கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தாயார் விரைவாக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு சிறுமியோடு சென்று முறைப்பாட்டினை வழங்கியிருக்கின்றார். வழங்கப்பட்ட அந்த முறைப்பாட்டை அடுத்து இளம் பிக்கு கைது செய்யப்பட்டு நீதவான் முன்னிலையில், சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் இடம்பெற்றது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை இந்த கைது இடம்பெற்றிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நீதவானுடைய வாசஸ்தலத்தில் தான் இந்த விசாரணை இடம்பெற்றிருந்தது. அங்கே ஆஜர்படுத்தி இருந்தார்கள். அந்த இடத்தில் அவருக்கு விளக்கமறியல் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். பாருங்கள், ஒரு பௌத்த விகாரையைச் சேர்ந்த ஒரு பிக்கு, இது தனியே பௌத்த விகாரைக்கு மாத்திரமல்ல, பல மதஸ்தலங்களில் இவ்வாறான துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே மதஸ்தலங்களாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பும் பொழுது தனியே அனுப்பாதீர்கள். சிறுவர்களை பெற்றோர்கள் உங்களுடைய பாதுகாப்பில், கண்காணிப்பின் கீழ் வைத்து அனுப்புங்கள். நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று நீங்கள் நம்புகின்ற பலர் துஷ்பிரயோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. கடந்த கால தரவுகள் அதனைத்தான் காட்டுகின்றது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர்களாகிய நீங்கள் இப்படியான இடங்களுக்கு தனியே அனுப்பாமல் உங்களுடைய கண்காணிப்போடு, பாதுகாப்போடு அவர்களை அழைத்து சென்று பின்னர் மீண்டும் கவனமாக அழைத்து வாருங்கள். இந்த விடயத்தில் மிக கவனமாக இருங்கள். அடுத்தது ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சிறுவன் ஒருவர் காணாமல் போன சம்பவம். வவுனியாவில் கணேசபுரம் 7ஆம் ஒழுங்கையைச் சேர்ந்த 14 வயதுடைய தீனா லதுர்சன் என்பவர் காணாமல் போயிருக்கின்றார். இவர் காணாமல் போனது தொடர்பாக வவுனியா நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் மதியம் 2:30 மணியளவில் தாயிடம் இருந்து சிகை அலங்கார நிலையத்திற்கு செல்வதாக பணம் பெற்று சென்றிருக்கின்றார் இந்த சிறுவன்.
மாலையாகியும் வீடு வந்து சேரவில்லை. இதன் காரணமாக உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்களினுடைய உதவியுடன் அந்த பகுதி முழுவதும் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்வாறு தேடியும் அவர் கிடைக்காத நிலையிலேயே சிறுவனுடைய பெற்றோரால் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சிறுவன் தொடர்பில் தகவல் ஏதும் அறிந்தால் சிறுவனின் தாயாருடைய தொலைபேசி இலக்கமாகிய 076 86 44 938 என்கின்ற இலக்கத்திற்கு தகவல் வழங்கி உதவுமாறு இப்பொழுது கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாட்டில் அண்மை காலமாக இடம்பெற்ற சில கடத்தல் சம்பவங்கள், கொலை சம்பவங்கள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், பின்னர் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவங்கள், இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த சிறுவன் காணாமல் போயிருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே மீண்டும் முதல் கூறிய அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் கூறிய அதே விடயம்தான், சிறுவர்கள் மிக கவனமாக கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக இந்த காலப்பகுதியிலே இருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே. முழு நேர கண்காணிப்பையும் நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்க வேண்டியது இந்த காலத்தில் அவசியமாகின்றது. மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். இந்திய நாட்டில் முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்தையும் பலமாக நிரூபித்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் மேதகுவை பிரபாகரன் மீதும் உறுதியேற்று ஏற்கிறேன்.